ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு புக்ஸ் இன் தமிழ். மோட்டிவேஷன் ஒரு உந்து சக்தியை கொடுக்கறது, உற்சாகப்படுத்துறது. இது யாருக்கெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நமக்கு நாமே அதை கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லீடராக இருக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க, ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு கீழே ஒரு டீம் இருக்குது, அல்லது நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கிறீங்க, ஒரு ப்ரொஃபஸராக இருக்கீங்க, பேரண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை சார்ந்து 4 பேர் இருக்கிறாங்க. நீங்கள் 4 பேருக்கு வழிகாட்ட வேண்டிய இடத்துல இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லீடர். ஸோ அவங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி தோல்விகள் நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷனை பொறுத்து அமையும். ஸோ நீங்கள் எப்படி அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்களுடைய ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியலை அடையறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் நீங்கள் ஒரு சிறந்த லீடரா இல்லையா அப்படின்னு முடிவு பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நீங்களே உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா அந்த லட்சியத்தை நோக்கிய பயணத்தில் நீங்கள் கடைசி வரைக்கும் போய் சேர்றதுக்கு அந்த உற்சாகம், அந்த உந்து சக்தி, அந்த மனதினுடைய உற்சாகத்தை நீங்கள் குறையாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் நீங்கள் விரும்புகிற உங்களோட லட்சியத்தில் உங்களால் ஜெயிக்க முடியும். வள்ளுவர் சொல்லுவார் இல்லையா, வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னு. தாமரையின் உயரம் தண்ணீரின் உயரத்தை பொறுத்து அமையும். அந்த மாதிரி மனிதனின் உயரம் மனிதனின் உள்ளத்தின் ஊக்கத்தின் உயரத்தை பொறுத்தது அப்படின்னு. ஸோ அந்த ஊக்கத்தை எப்படி நீங்கள் உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கலாம், அதை எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு $1,000,000 கொஸ்டின். அது தெரிஞ்சாதான் நீங்கள் ஒரு சிறந்த தலைவராக இருக்க முடியும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல எனக்கு ஒரு கேள்வி உங்ககிட்ட. இந்த வீடியோவை சூஸ் பண்ணுறதுக்கான உங்களோட மோட்டிவேஷன் எது? என்ன ஒரு உந்து சக்தியின் அடிப்படையில் இந்த பர்டிகுலர் வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னு சூஸ் பண்ணீங்க? ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சா எது உங்களோட மோட்டிவேஷன்? ஏன்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறதுனால உங்களுக்கு யாரும் பரிசும் கொடுக்க போகிறதில்ல, மார்க்கும் போட போகிறதில்ல. ஒருவேளை நீங்கள் பார்க்காம போயிட்டா அதுக்காக பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க போகிறதில்ல. ஸோ பரிசும் இல்லை, பனிஷ்மெண்ட்டும் இல்லைங்கும் பொழுதும் கூட எதுக்காக இந்த வீடியோவை பார்க்கணும்னு சூஸ் பண்ணீங்க? இந்த மாதிரி நீங்கள் பல விஷயங்கள் லைஃப்பில் பண்ணியிருப்பீங்க இல்லையா? பல வீடியோஸை சூஸ் பண்ணியிருப்பீங்க, பல புக்ஸை சூஸ் பண்ணியிருப்பீங்க, சிலதை சூஸ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. பரிசுக்காகவோ பனிஷ்மெண்ட்டுக்காகவோ இல்லாத சில விஷயங்களை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களே, அப்போது அதை எதுக்காக சூஸ் பண்ணுறீங்க? ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம ஆதாரமாக எடுத்துகிட்டு இருக்கிற புத்தகம் சூசன் ஃபவுலர் எழுதின Why Motivating People Doesn't Work and What Does. யாரையாவது மோட்டிவேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஒர்க் ஆகாது, அப்போது எது ஒர்க் ஆகும் அப்படின்னு இந்த புத்தகத்தோட டைட்டிலில் நாம் தமிழ் படுத்தலாம். நீங்கள் யாரையாவது மோட்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பக்கத்துலேயே உட்காந்து படி 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 படின்னு உங்கள் குழந்தைகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, உங்கள் வேலை செய்கிறவங்க உங்ககிட்ட வேலை செய்கிறவங்கள மிரட்டிக்கிட்டே இருக்கீங்க, இல்லை மைக்ரோ மேனேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இது இப்படி பண்ணது அப்படி பண்ணுன்னு சொல்கிறீங்க, ஆனால் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ மச் ஆஃப் எனர்ஜி நீங்கள் அது கொடுக்குறீங்க, ஆனால் அது ஒர்க் ஆகலை. அதுதான் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அந்த மாதிரி யாரையாவது மோட்டிவேட் பண்ண நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. அப்போ எது ஒர்க் ஆகும்? அதை பற்றின ஆராய்ச்சி தான், இந்த ஆராய்ச்சிகளின் தொகுப்பு தான் இந்த புத்தகம். ஸோ ஒன் ஆஃப் த ஆத்தர் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னன்னா, இஃப் யூ வாண்ட் டு மோட்டிவேட் சம் ஒன், ஷட் அப் ஆல்ரெடி அப்படிங்க. யாரையாவது நீங்கள் மோட்டிவேட் பண்ணோன்னா பேசாமல் இருங்க அப்படிங்கிறது தான். அதுக்கு அவங்க ஒரு ஆராய்ச்சியை அடிப்படையாக எடுத்திருக்காங்க. அதாவது இந்த எக்ஸசைஸ் கோச்சஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள்ட்ட எந்த கோச் ரொம்ப எஃபெக்டிவாக இன்னொருத்தரை ஊக்குவிக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே நின்று கத்திக்கிட்டே இருக்கிற கோச் விட இதை பண்ணுன்னு சொல்லிட்டு சில ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி ஒதுங்கி நின்று ஜென்டில் ஃபீட்பேக் கொடுக்குற அந்த கோச்சஸ் தான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட அந்த பர்சனோட அந்த ஸ்டூடெண்ட்டோட கோலை அவங்க அட்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இது பற்றின ஆராய்ச்சி கட்டுரைகள், இதில் நடந்த ஆராய்ச்சிகள், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிகள், நம்ம ஒருத்தரை மோட்டிவேட் பண்ணணும்னு நினச்சா அல்லது நம்மளை நாமளே மோட்டிவேட் பண்ணிக்கணும்னு நினச்சா என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல அறிவியல், இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒருத்தரை மோட்டிவேட் பண்ணோன்னு நம்ம நினச்சா அது ஒர்க் ஆகாது. ஏன்னா மோட்டிவேஷனுங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அது இன்ஹெரண்டாகவே இயற்கையாகவே இருக்குது. எவ்ரிபடி இஸ் மோட்டிவேட்டட். ஒரு சின்ன குழந்தைய எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குழந்தை இஸ் ஆல்ரெடி மோட்டிவேட்டட் டு லேர்ன். எதையாவது ஒன்றத்தை எடுத்து பார்த்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து இதை இப்படி பண்ணால் என்ன வரும், அப்படி பண்ணால் என்ன வரும்ன்ற அந்த க்யூரியாசிட்டி, அந்த கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த இயல்பும் அந்த குழந்தைக்குள்ளே இயற்கையாகவே இருக்குது.
அது ஒரு 2.5-3 வயசுல நம்ம ஸ்கூல்ல கொண்டு போய் போட்டு இந்த கேரட் ஸ்டிக் மாடலை யூஸ் பண்ணி நீ இதை படிச்சியானா இவ்வளோ சீக்கிரமா படிச்சியானா நான் உனக்கு இவ்வளோ மார்க் தருவேன், இல்லைன்னா உனக்கு பனிஷ்மெண்ட் தருவேன் அப்படின்னு அந்த மாடல் கேரட் ஸ்டிக்குன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, ஒரு குதிரைக்கு முன்னாடி ஒரு கேரட்டை தொங்க விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குதிரை வந்து அந்த கேரட்டை பிடிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அது எப்போவுமே அதால் பிடிக்க முடியாது, அது தெரியாமல் அது துரத்தி ஓடிக்கிட்டே இருக்கும். அதை எப்பயாச்சா இந்த கேரட்டே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு நின்றுச்சுன்னா உடனே நீங்கள் பின்னாடி இருந்து அடித்து திருப்பியும் ஓட வைக்கலாம். அதுதான் கேரட் அண்ட் ஸ்டிக் மாடல். எதர் பரிசு கொடுக்கறது இல்லைன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்கறது. அப்படிங்கிற இடத்துக்குள்ள அந்த குழந்தைய நம்ம நகர்த்திக்கு போய் அந்த சிஸ்டம்குள்ள வச்சுட்டு அந்த குழந்தையோட அந்த இன்ஹரண்ட் அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இயற்கையான அந்த கத்துக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தாகத்தை நாம கெடுத்து விட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க என்ன சொல்றீங்க, ஒருத்தருக்கு ஃபீட்பேக்கே கொடுக்கக்கூடாதா, பரிசே கொடுக்கக்கூடாதா, மார்க்கே கொடுக்கக்கூடாதா, நல்லா வேலை செஞ்சவங்களுக்கு பணமே கொடுக்கக்கூடாதா அப்படின்னா அந்த மாதிரி இல்லை. அதெல்லாம் ஒரு எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன். ஆனால் அது ரொம்ப லோ லெவல் மோட்டிவேஷன். அதாவது அது ஒரு ஜங்க் ஃபுட்டு கொடுக்குற மாதிரி, அது ஹெல்தி ஃபுட்டு இல்லை அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாங்க. இந்த பரிசும் பனிஷ்மெண்ட்டும் கொடுத்து ஒருத்தரை மோட்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்ளார்ந்த ஆர்வத்தை தூண்டாது. ஸோ அவங்களோட அந்த ஃபுல் பொட்டென்ஷியலோட ஒரு விஷயத்தில் அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த விஷயத்தை என்ஜாய் பண்ணி அவங்க பண்ணல. படிக்கிறது எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த குழந்தை படிக்கல. இந்த டீச் பண்ணுறது எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த டீச்சர் டீச் பண்ணல. இந்த வேலையை பண்ணுறது, டான்ஸ் ஆடுறது எனக்கு பிடிக்கும், பாடுறது எனக்கு பிடிக்கும், ரீசர்ச் பண்ணுறது எனக்கு பிடிக்கும்னு அவங்க பண்ணல. நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் ரிவார்டு கொடுக்குறீங்களா, அதுக்காக அவங்க பண்ணுறாங்க. இல்லைன்னா நீங்கள் அவங்கள பனிஷ்மெண்ட் பண்ணிடுவீங்களோ, அசிங்கப்படுத்திடுவீங்களோ, கேவலமாக பேசிடுவீங்களோ, ஷேம் பண்ணிடுவீங்களோ அப்படின்ற பயத்துக்காக அவங்க பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயத்தின் மேலான உள்ளார்ந்த ஆர்வத்தை தூண்டுவதன் மூலமாகத்தான் ஒவ்வொருத்தரும் அவங்களோட 100% பொட்டென்ஷியலை, ஆப்டிமல் பொட்டென்ஷியலை அடையிறதுக்கு நாம் உதவி பண்ண முடியும். இதுக்கு ஒரு அழகான எக்ஸாம்பிள், ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று, நிஜத்தில் நடந்த விஷயம் ஒன்று டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஆத்தர். அதாவது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அவங்களுடைய கிளையண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு போட்டி வைக்கிறாங்க. 12 வாரத்தில் 3 மாதத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு எடையை யாரெல்லாம் குறைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஒரு ஐபேட் மினியை பரிசாக தருவோம் அப்படின்னு. ஸோ இந்த போட்டியில் அந்த இன்சூரன்ஸில் இருந்த அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டு நிறைய பேர் வந்து பங்கேற்கிறாங்க. எல்லாருக்குமே ஐபேட் மினியை பரிசாக வாங்கணும்னு ஆசை. ஸோ அதனால டயட் பண்ணுறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, ட்ரெயினர்கிட்ட போகிறாங்க, ஜிம் ஜாயின் பண்ணுறாங்க. அந்த 3 மாதத்துக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட அளவு எடையை நிறைய பேர் குறைச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஐபேட் மினியை பரிசாகவும் கொடுத்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த நம்மளோட ஸ்டடியோட முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, அந்த ஐபேட் மினி பரிசாக வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் டயட் பண்ணுறதை விட்டுட்டாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறதையும் விட்டுட்டாங்க. எவ்வளவு எடை இழந்தாங்களோ அதுக்கு மாதிரி டபுள் மடங்கு எடையை கெயின் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய உள்ளார்ந்த ஆர்வம், இந்த கம்பெனி வந்து அவங்களுடைய உள்ளார்ந்த இவங்க கொடுத்த மோட்டிவேஷன் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன். அது ஒரு உள்ளார்ந்த ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு மோட்டிவேஷனாக இல்லை. ஏன் எடையை குறைக்கணும், என் ஹெல்த்துக்காக. ஏன் நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், பிகாஸ் தட் இஸ் த மோஸ்ட் ஃபன் ஆக்டிவிட்டி தட் ஐ என்ஜாய் அப்படின்னு நான் நினச்சேன்னா நான் எப்பொழுதுமே போய் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் நான் ஐபேட் மினிக்காக நான் வந்து எக்ஸசைஸ் பண்ண போனேன் அப்படின்னா, ஐபேட் மினி குறைச்சதுக்கப்புறம் நான் எதுக்காக அதை பண்ணணும், பரீட்சையில் தான் பாஸ் பண்ணிட்டேனே. அதே தான் உங்கள் குழந்தைங்களுக்கும், நீ நல்லா படிச்சியானா நான் உனக்கு சைக்கிள் வாங்கி தருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது ஒரு ட்ரிக். நீங்கள் சைக்கிள் வாங்கி தரதுக்காக அந்த பையன் ஒரு கஷ்டப்பட்டு படித்து உருட்டு தட்டி எப்படியோ ஒரு மார்க் வாங்கிட்டான், உங்ககிட்ட இருந்து ஒரு சைக்கிளையும் பரிசாக வாங்கிட்டான். ஆனால் கல்வி என்பதன் மீதான ஒரு ஆர்வம், அந்த ஆராய்ச்சி மனப்பான்மை, இந்த கல்வி எனக்கு தரக்கூடிய தன்னம்பிக்கையை நான் வளர்த்துப்பேன். இந்த கல்வி என்ற ஆயுதத்தை கொண்டு இந்த சமூகத்தை நான் வந்து பார்க்க கற்றுப்பேன். அப்படி கற்றுக்கிறதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையும் நான் மேம்படுத்திக்கிட்டு என்னை கூட இருக்கிறவங்களுடைய இந்த சமூகத்தினுடைய வாழ்க்கையும் நான் மேம்படுத்துவேன் அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த ஆர்வம் அந்த குழந்தைக்கு ஏற்பட்டு தானே ஏற்படலை. எப்படா சைக்கிள் பரீட்சை முடியும், எப்படா ரிசல்ட் வரும், எப்படா வந்து எனக்கு சைக்கிள் கிடைக்கும், ஸோ தட் நான் சைக்கிள் எடுத்துகிட்டு ஊர் சுற்றலாம் அப்படிங்கிறதுல தான் அவன் மனசு இருக்குது. ஸோ நீங்கள் ஆக்சுவலி அவனை எதுக்காக மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு ஃபன் பண்ணுறதுக்கு. ஐம் நாட் சேயிங் இட் இஸ் ராங், பட் அதுதான் அவங்களோட கோலா? அதுக்காக தான் அவனை மோட்டிவேட் பண்ணணும்னு நினச்சிங்களா?
நீங்கள் மோட்டிவேட் பண்ண நினச்சது கல்விக்கு, அவனுடைய கற்றுக்கிற ஆர்வத்தை தூண்டுறதுக்கு. நீங்கள் கொடுத்த சைக்கிள் ஒரு டெம்பரரி கம்ப்ளைன்ஸை தான் உருவாக்கும். ஸோ நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்தாலும் சரி, லீடராக இருந்தீங்கன்னா, இந்த பரிசு பனிஷ்மெண்ட் மெத்தடு நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது அந்தந்த நேரத்தில் மக்கள் உங்களுக்கு அடிபணிஞ்சு நீங்கள் சொல்கிற வேலையை செஞ்சுருவாங்க. ஒரு பெஸ்ட்டை கொடுத்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் பல சிக்கல்கள் இருக்குது. நம்பர் 1 சிக்கல் என்னன்னா, அவங்களுக்கு பிடிச்சி உள்ளார்ந்து அந்த வேலையை செய்யாததுனால அவங்க எல்லா நாளும் அந்த இடத்துல இருந்து போகும் பொழுது நான் இந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னு ஒரு மன திருப்தியோட போகாமல், இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கே அப்படின்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட போவாங்க. ஸோ நம்ம எல்லாருமே பெரும்பாலான நேரத்தை ஒர்க் ஸ்பேஸில் தான் கழிக்கிறோம் இல்லையா? முக்கால்வாசி நம்ம முடிச்சிருக்கிற நேரத்தில் முக்கால்வாசி நேரம் ஐதர் நம்ம வேலைக்கு தயாராகிட்ருக்கோம், இல்லை போயிட்டுருக்கோம், இல்லை அங்கே வேலை பண்ணிகிட்ருக்கோம், இல்லை திரும்பி வந்துட்டுருக்கோம், இல்லை அந்த டீகம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான டைமாக அது இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட முக்கால்வாசி நேரத்தை நாம் கழிக்கக்கூடிய அந்த இடம் எப்பொழுதுமே எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் தான் முக்கியம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னு சொன்னால், நான் ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே வேலை செய்கிறேன், 14 நாள் அங்கே வேலை செய்கிறேன், 15 நாள் வேலை செய்கிறேன், இல்லை 20 நாள் வேலை செய்கிறேன். அந்த 20 நாள் அந்த இடத்துல இருக்கும் பொழுதும் நான் அங்கே சந்தோஷமாகவே இருக்க மாட்டேன். என்னோட ஒரே ஒரு சந்தோஷமான நாள் எதுனா சேலரி கிரெடிட் ஆகிற நாள் தான். ஸோ இப்போ பாருங்களேன், உங்களோட எம்ப்ளாயீஸ், உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க, அவங்களோட ஒரு லைஃபோட வெல்பீயிங்கே போயிடுச்சு. அந்த வெறும் பணத்துக்காக தான் அவங்க வேலை செய்கிறவங்கள நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆட்களை தான் நம்ம ஸ்கூலில் ட்ரெயின் பண்ணுறோம், இந்த மாதிரி ஆட்களை தான் நம்ம ஆஃபீஸில் ட்ரெயின் பண்ணுறோம். இந்த மாதிரி ஆட்களை கொண்ட ஒரு சமூகத்தை நாம் உருவாக்க போகிறோன்னா அந்த சமூகம் என்ன மாதிரியானதாக இருக்கும்? அடுத்த பிரச்சனை என்னன்னா, அந்த பரிசு கிடைச்ச உடனே அவங்களுக்கு அதில் உள்ள மோட்டிவேஷன் அப்படியே இறங்கிடும். அது ஆர்வமாக ஒரு லைஃப் லாங் ஜேர்னியாக அவங்க பார்க்க மாட்டாங்க. உங்கள் பசங்க கல்வியை ஒரு லைஃப் லாங் ஜேர்னியாக பார்க்க மாட்டாங்க. அந்த லவ் ஆஃப் லேர்னிங் அவங்களுக்கு இருக்காது. ஸோ அந்த லவ் ஆஃப் லேர்னிங்கை அவங்களுக்கு கொடுக்கறது தான் ஆக்சுவல் மோட்டிவேஷன். இப்போ நீங்கள் இன்னும் பல விஷயங்களை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரியான விஷயங்களை தேடி தேடி பார்க்குறீங்க. நீங்கள் ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனலை சூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா ஒருத்தர் வச்சு பஞ்சாயத்து பேசுகிற ஒரு சேனலையோ, இன்னொருத்தர் குறை சொல்லி சண்டை போடுற சேனலையோ சூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன் இதை சூஸ் பண்ணுறீங்க? பிகாஸ் யூ ஹாவ் தட் லவ் ஆஃப் லேர்னிங். ஸோ நான் ஏன் இந்த மாதிரி புத்தகங்களை எடுத்து நான் சூஸ் பண்ணுறேன்னா, எனக்கு ஒரு லவ் ஆஃப் லேர்னிங் இருக்குது. எனக்கு யாரும் பரிசும் கொடுக்க போகிறதில்ல, எனக்கு யாரும் பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க போகிறதில்ல, வியூஸும் நிறைய போகிறதில்ல. இருந்தாலும் அந்த லவ் ஆஃப் லேர்னிங் இருக்கு இல்லையா, அந்த லவ் ஆஃப் லேர்னிங்கை அந்த குழந்தைக்கு கொடுக்கறது தான் ஆக்சுவல் மோட்டிவேஷன். சைக்கிள் கொடுக்கறதோ, ஐஃபோன் கொடுக்கறதோ எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன். அது ஒரு லோ லெவல் மோட்டிவேஷன். அது ஒர்க் ஆகும், ஒரு குறுகிய காலத்துக்கு டெம்பரரியாக ஒர்க் ஆகும். ஆனால் அது உங்களுக்கும் அது சிறப்பானதாக இருக்காது. ஏன்னா அடுத்த லெவல், அடுத்த நாள், அடுத்த பரீட்சைக்கு நீங்கள் அதே சைக்கிளை பரிசாக கொடுக்க முடியாது. அதை விட பெரிய பரிசு கொடுக்கணும், பைக்கை கொடுக்கணும், காரை கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டே போயிட்டே இருக்கணும் இல்லையா? ஸோ அது அட் ஆல்சோ டோன்ட் ஒர்க். அதுவுமே ப்ராக்டிக்கலான ஒரு வழி கிடையாது. அப்போது எது ப்ராக்டிக்கலான வழி? முதல் விஷயம், மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, விலங்குகளுக்கும் கூட ஒரு இன்ஹெரண்ட் மோட்டிவேஷன், ஒரு இயற்கையாகவே தே ஆர் மோட்டிவேட்டட். அவங்களுக்குள்ள ஒரு உந்து சக்தி, ஒரு ஊக்க சக்தி இருக்குது. இப்போது அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதை அந்த ஆத்தர் இந்த புக்கில் எழுதலை, இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு பசில் மாதிரி ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு, அந்த பாக்ஸை நீங்கள் முதல்ல தள்ளணும், அதுக்கப்புறம் ஒரு லாக்கை ஓப்பன் பண்ணணும், அதுக்கப்புறம் திறக்கணும். ஸோ அந்த மாதிரியான பாக்ஸை மங்கீஸ்க்கு கொடுத்தா அந்த மங்கீஸால், அந்த குரங்குகளால் கற்றுக்கிட்டு அதை பண்ண முடியுதா, அதை எப்படி மோட்டிவேட் பண்ணி இந்த மங்கீஸை இதை கற்றுக்க வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இது. ஸோ மங்கீஸ்க்கு மோட்டிவேஷன் எப்படி கொடுக்குறது அப்படின்னு. ஸோ அந்த பாக்ஸை கொடுத்துட்டு ஒரு 4-5 மங்கீஸ் இருக்கிற கேஜில் அந்த பாக்ஸை போட்ட உடனே அந்த மங்கீஸ் அதை தொட்டு தொட்டு பார்த்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அதுங்க ஒரு 2-3 மணி நேரத்தில் அதை கண்டுபிடிச்சிச்சிங்க எப்படி பண்ணோன்னு. ஸோ இவங்க சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே அங்கே இருக்கலை, மோட்டிவேஷன் பண்ண வேண்டிய அவசியமே அங்கே இருக்கலை. அந்த குரங்குகள் தானாகவே அதை கண்டுபிடிச்சிச்சு. ஏன்னா குரங்குகளுக்கு மட்டும் இல்லை, விலங்குகளுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் எல்லாருக்கும் ஒரு ஆப்டிமல் லெவல் ஆஃப் காக்னிட்டிவ் ஃபேக்கல்ட்டி இருக்குது. கோர்ஸ் நம்மளாம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இல்லை, இருந்தாலும் நம்மளுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு புத்திசாலித்தனம் இருக்குது. ஸோ அந்த புத்திசாலித்தனத்துக்கும் அந்த மூளையினுடைய எழுச்சிக்கும் எப்பொழுதும் இந்த மாதிரியான சேலஞ்சஸ் தேவைப்படுது. ஸோ நமக்கு எப்படி உடல் ரீதியாக சில தேவைகள் இருக்கோ, உணர்வு ரீதியாக சில தேவைகள் இருக்கோ, அந்த மாதிரி உங்களுடைய இன்டலெக்சுவல் ஃபேக்கல்ட்டிக்கும் ஒரு தேவை இருக்குது.
ஸோ அது தானாகவே இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸை நம்ம கொடுக்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும், புதிய விஷயங்களை கற்றுக்கும், அடுத்த விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான ஆர்வமும் அதுக்கு இருக்கும். இது குழந்தைங்களுக்கு, விலங்குகளுக்கு, அடல்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை இவங்க அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த மங்கிக்கு வந்து நீ எவ்வளோ குவிக்காக ஓப்பன் பண்ணுறியோ அவ்வளோ உனக்கு நான் வந்து திராட்சை தருவேன் அப்படின்னு. அப்போ அந்த மங்கீஸ்க்கெல்லாம் ஒரு ஆன்சைட்டி வந்துடுது. ஸோ அப்போ பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகுதா குறையுதான்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி குறையுது. ஸோ ஐயோ எனக்கு இந்த பரிசு கிடைக்காம போயிடுமே அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுங்களால அவ்வளோ ஒரு ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியலோட பண்ண முடியல அந்த பதட்டத்தினால. அதே மாதிரி நான் சீக்கிரமாக பண்ணலைன்னா எனக்கு அடி விடும் அப்படிங்கிற பதட்டம் இருந்தாலும் அப்பவும் அந்த குரங்குகளால் சிறப்பாக பண்ண முடியல. ஸோ இந்த பரிசும் பனிஷ்மெண்ட்டும் ஒரு லெவல் ஆஃப் லோ லெவல் மோட்டிவேஷன் மட்டும் இல்லை, இது ஒரு விதமான மன பதட்டத்தையும் கொடுத்து நாம் நம்மளுடைய ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியலாக அடையிறதுக்கு ஒரு தடையாகவும் இருக்குது அப்படிங்கிறது தான் ஆராய்ச்சிகள் சொல்லக்கூடிய உண்மை. ஸோ மோட்டிவேஷ்னல் அவுட்லுக் பற்றி பேசும்போது ஆத்தர் 6 விதமான மோட்டிவேஷ்னல் அவுட்லுக் பற்றி பேசியிருக்காங்க. நம்பர் 1, டிஸ்இன்ட்ரெஸ்டட் மோட்டிவேஷ்னல் அவுட்லுக். இந்த 6மே வந்து எல்லாருக்குமே பொருந்தும், எந்த இடத்துல வேணாலும் பொருந்தும், நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்இன்ட்ரெஸ்டட் அவுட்லுக், அதாவது ஒரு ஆர்வமே இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணுறது. நம்ம எல்லாருமே இதை பண்ணியிருப்போம். கடனேன்னு போய் ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருப்போம், வேறு வழியே இல்லை, மேனேஜர் வச்சுருக்காங்க, நான் உட்காந்து தான் ஆகணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துருப்போம். மனசு எங்கேயோ இருக்கும், உடம்பு மட்டும் அந்த இடத்துல இருக்கும். ஸோ இது இந்த மாதிரியான விஷயம். இது எல்லா இடத்துலையும் நீங்கள் பொருத்தி பார்த்துக்கலாம். படிக்கிறது, மீட்டிங் அட்டன் பண்ணுறது, உங்கள் ஆஃபீஸ் வேலையை பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இதில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு அந்த டிஸ்இன்ட்ரெஸ்டட் அவுட்லுக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 2வது எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன். அதாவது இந்த மீட்டிங்க்கு போனால் எனக்கு மீட்டிங்க்கு முடிஞ்சோடனே டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இல்லை இந்த மீட்டிங் போனால் ஒரு பரிசு வச்சுருக்காங்க எல்லாருக்கும், அல்லது இந்த பர்டிகுலர் விஷயத்த பண்ணால் என் மேனேஜர் வந்து பரிசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, இல்லை இந்த விஷயத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சா எங்கள் அம்மா எனக்கு பரிசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா நான் பண்ணலைன்னா என்ன அடி அடிப்பாங்க, பிச்சிடுவாங்க, நான் மீட்டிங் போகலைன்னா எனக்கு வந்து சஸ்பென்ஷன் ஆர்டர் வந்துடும். இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன், அது எதர் நல்ல மோட்டிவேஷனாகவும் இருக்கலாம், அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷனுக்காக போகிற அந்த விஷயம் எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷனல் அவுட்லுக். 3வது இம்போஸ்ட் மோட்டிவேஷன். சில சமயங்களில் நம்மளுக்கு விருப்பமே இல்லைனாலும் நம்ம சில விஷயங்களை பண்ணுவோம். பண்ணலைன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும், இந்த சமூகமும், நம்மளோட ஆர்கனைசேஷன், நம்மளோட ஃபேமிலி வந்து நம்மளை தப்பாக பேசுவாங்க. நீ ஒரு துரோகின்னு சொல்லுவாங்க, நீ வந்து எல்லாரும் மொழிக்காக சாகும்போது நீ மட்டும் சாக மாட்டேன்னு சொல்கிறே, நீ ஒரு துரோகி அப்படி சொல்கிறது, இல்லைன்னா நீ ஒரு சோம்பேறி, நீ ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லாதவன் அப்படின்லாம் ஏதாவது விதவிதமான வார்த்தைகளில் சொல்லி நம்மளை ஷேம் பண்ணுவாங்களோ, நம்மள ஒரு கில்ட்டுக்குள்ளே ஆளாக்குறது. நீ இதை பண்ணாதான் நீ இந்த சமூகத்துக்கு ஒரு ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு ஆள், இந்த நீ எங்களோட கூட்டத்தை சேர்ந்தவன் அப்படின்னா நீ இதை பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லி நம்மள ஒரு கில்ட்டுக்குள்ளே தள்ளி பண்ண வைக்கிறது. இதெல்லாம் இம்போஸ்டு மோட்டிவேஷன். 4வது அலைன்டு மோட்டிவேஷன். அதாவது நீங்கள் பண்ணக்கூடிய அந்த வேலை உங்களுடைய வேல்யூஸோட அலைன் ஆயிருக்கு அப்படின்னா அதான் அலைன்டு மோட்டிவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஸ்விம் பண்ணுறேன், வாக் பண்ணுறேன், சைக்கிளிங் பண்ணுறேன், எதுக்குன்னா என்னோட வேல்யூ இஸ் மை ஹெல்த், என்னோட உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணுங்கிறது முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதோடு கூட இந்த வேலைகள்லாம் அலைனாக இருக்கும் பொழுது அதை நான் பண்ணுறேன், உற்சாகமாக பண்ணுறேன். அதுதான் அலைன்டு மோட்டிவேஷன். அல்லது நான் வந்து என்னோடய ஃபினான்ஷியல் ஹெல்த் முக்கியம்னு நினைக்கிறேன், அதோடு அலைனாக இருக்கிறதுனால நான் சில ஆப்ஸ் யூஸ் பண்ணுறேன், சில இடங்களில் வந்து பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறேன், சில செலவுகளை தவிர்க்கிறேன். இதெல்லாம் நான் ஏன் பண்ணுறேன்னா ஐ ஹாவ் அ மோட்டிவேஷன். என்னோட ஒரிஜினல் மோட்டிவேஷன் என்னோட வேல்யூவோட அலைனாக இருக்குது. என்னோட வேல்யூ இஸ் மை ஃபிசிக்கல் ஹெல்த் ஆர் மை ஃபினான்ஷியல் ஹெல்த். அந்த மாதிரி உங்களோட வேல்யூஸுக்கானதை சில விஷயங்களை நீங்கள் பண்ணுறது, அது உங்கள் குடும்பமாக இருக்கலாம். ஸோ த லிஸ்ட் ஆஃப் வேல்யூ நான் இங்கே காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த எந்த வேல்யூவோட வேணாலும் உங்களோட மோட்டிவேஷன் அலைனாக இருக்கலாம். அதுதான் அலைன்ட் மோட்டிவேஷனல் அவுட்லுக். 4வது இன்டகிரேட்டட் மோட்டிவேஷன். அதாவது உங்களுடைய வாழ்க்கையினுடைய பர்பஸோட அது வந்து அலைனாக இருக்கலாம். என்னோட வாழ்க்கையினுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா புதிய விஷயங்களை கற்றுக்கிறதும் அது மற்றவங்களோட ஷேர் பண்ணுறதும் தான் அப்படின்னா அதோட அலைனாக இருக்கக்கூடிய விஷயங்களை நான் பண்ணுறேன். புத்தகத்தை எடுத்து படிக்கிறது, அதுக்காக ஒரு வீடியோ ஜெனரேட் பண்ணுறது, அந்த மாதிரியான இதெல்லாம் வேலைகள்.
இதெல்லாம் எனக்கு குறிப்பாக எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா இல்லையா அப்படின்னா, இது என்னோட லைஃப் பர்பஸோட கனெக்டாக இருக்கிறதுனால எனக்கு இந்த வேலைகள் வந்து சிரமமாக தெரியல. ஸோ மோட்டிவேஷன் எங்கேருந்து வருதுன்னா, என்னோட லைஃப் பர்பஸ்லேருந்து வருது. அதுதான் இன்டகிரேட்டட் அவுட்லுக் ஆஃப் மோட்டிவேஷன். 6வது இன்ஹெரண்ட் மோட்டிவேஷன். சில விஷயங்களை சில பேர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதுலேருந்து என்ன கிடைக்குது அப்படின்னு நீங்கள் அவங்கள கேட்டிங்கன்னா, அது பண்ணுறதே அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட். சில பேர் டெய்லி ஸ்விம் போவாங்க, சில பேர் டெய்லி சைக்கிளிங் போவாங்க, சில பேர் பாடுவாங்க, சில பேர் படம் வரைவாங்க, சில பேர் வந்து ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோட எல்லாத்தையும் பார்ப்பாங்க, சில பேர் மனிதர்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுலலாம் நம்ம அவங்கக்கிட்ட போய் உனக்கு இதுலேருந்து என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கே பதில் சொல்ல தெரியாது. அது அவங்க உள்ளார்ந்த அந்த விஷயத்தை என்ஜாய் பண்ணுறாங்க. அது அந்த விஷயத்தினுடைய பண்பும் பயனும் அது. அதை பண்ணுவதிலே அவங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது. அதுலேருந்து வேற ஒன்று கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஹாப்பினஸ் கிடைக்குது அது பண்ணும்போதெல்லாம். அதுதான் இன்ஹெரண்ட் மோட்டிவேஷன். ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் அதுக்கான மோட்டிவேஷன் இந்த 6ல் 1 தான் இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க ஆத்தர். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க, கேட்டுட்டு இருக்கீங்கன்னா இந்த 6ல் 1 தான் இருக்க முடியும். எதர் நீங்கள் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் அங்கே வரைக்கும் போய் நான் ரிமோட் எடுத்து ஆஃப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி உட்காந்து அந்த ஆர்வம் இல்லாத டிஸ்இன்ட்ரெஸ்டட் மோட்டிவேஷனால கேட்டுட்டு இருக்கலாம். இல்லை யாராவது உங்களுக்கு அனுப்பி உங்கள் டீச்சரோ உங்கள் அப்பா அம்மாவோ யாராவது அனுப்பி இதை முழுசா நீ கேளு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஸோ தட் வுட் பி எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் ஆர் இம்போஸ்டு மோட்டிவேஷன். யாராவது வந்து இந்த மாதிரிலாம் வீடியோஸை நீ வந்து மற்ற ஷோஸ் எல்லாம் பார்க்குறத விட இந்த மாதிரி புக் வீடியோஸ் எல்லாம் கேட்குறது தான் வந்து அறிவாளிகளுக்கு அழகு அப்படின்னு உங்களுக்கு யாராவது கில்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா தட் இஸ் இம்போஸ்டு மோட்டிவேஷன். இல்லை உங்களுக்கு ஆர்வம் இருக்குது, யுவர் வேல்யூ இஸ் லவ் ஆஃப் லேர்னிங் அப்படிங்கிறதுனால நீங்கள் இதை கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா தட் இஸ் அலைன்டு மோட்டிவேஷன். ஆர் ஒரு இன்டகிரேட்டட் மோட்டிவேஷனாகவும் இருக்கலாம். உங்களுடைய ஹையர் லைஃப் பர்பஸ்க்கு இந்த மாதிரியான புத்தகங்களை தேடி கற்றுக்கிறது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுங்கிறதுனால நீங்கள் கேட்டுட்ருக்கலாம். அல்லது இது மாதிரியான விஷயங்களை கேட்குறது எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது, காமிங்காக இருக்குது, எனக்கு இது பிடிச்சிருக்குங்க அதான் பண்ணுறேன், என்ன ரீசன்லாம் தெரியல அப்படின்னும் நீங்கள் சொல்லலாம். தட் இஸ் இன்ஹெரண்ட் மோட்டிவேஷன். பட் இந்த 6ல் ஏதாவது ஒரு காரணம் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆத்தர். ஸோ நீங்கள் உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்க நினைக்கும் பொழுதும் சரி, மற்றவங்களை மோட்டிவேட் பண்ண நினைக்கும் பொழுதும் சரி, இந்த 6 காரணத்தில் எது இப்போது எப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்து கண்டுபிடிச்சிக்கணும். இல்லை ஆத்தர் சொல்கிறது என்னென்னா, இந்த முதல் 3 மோட்டிவேஷன் இருக்கு இல்லையா, டிஸ்இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறது, எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் அல்லது கில்ட் அல்லது ஃபியர் மூலமாக ஒருத்தரை மோட்டிவேட் பண்ணுறது, இதெல்லாம் ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற மாதிரி, இதெல்லாம் அந்த கட்டத்தில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இது ஒரு லாங் டேர்ம் டிரான்ஸ்ஃபர்மேஷனை நாம் நினைக்கிற அந்த மாற்றத்தை அவங்களுக்குள்ள அது ஏற்படுத்தாது. இது ஒரு 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 லிமிட்டட் அமௌண்ட் கொஞ்சம் தான் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நாம் ஒருத்தர் உண்மையிலேயே உற்சாகப்படுத்தி அவங்களுடைய ஒரு உண்மையான வெற்றிக்கு அவங்கள அழைச்சிட்டு போகணும், உண்மையிலேயே மோட்டிவேட் பண்ணணும், அவங்களோட ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியல் அந்த ஆப்டிமல் லெவலை அவங்க அட்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணோன்னா நம்ம அந்த கடைசி 3ல் 1 தான் சூஸ் பண்ணணும். அலைன்டு மோட்டிவேஷன், இன்டகிரேட்டட் மோட்டிவேஷன் அண்ட் இன்ஹெரண்ட் மோட்டிவேஷனில் 1 தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, புரிஞ்சிடுச்சு. இந்த 6ல் முதல் 3 பண்ணக்கூடாது, 2வது 3 பண்ணணும். ஸோ அவங்களுடைய வாழ்க்கை வேல்யூ என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்கள மோட்டிவேட் பண்ண ட்ரை பண்ணணும். அவங்களோட லைஃப் பர்பஸ், ஹையர் பர்பஸ் என்னவோ அதை அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் உதவி பண்ணி அதை நாமளும் தெரிஞ்சுக்கிட்டு அது கூட சேர்ந்த மாதிரியான விஷயங்களை நம்ம மோட்டிவேட் பண்ணும்பொழுது அவங்க அதை ரொம்ப அழகாக எடுத்து செய்வாங்க. இல்லை அவங்க இயல்பாகவே இந்த விஷயத்தை என்ஜாய் பண்ணுற மாதிரியான விஷயங்களை அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் டூலாக நம்ம கொடுக்கணும். புரிஞ்சிச்சு? இப்போ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு ஆத்தர் வந்து நீங்கள் இன்னொருத்தரை மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 விஷயங்களை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்க் அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க, ARC. இந்த 3 விஷயங்களை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, அல்லது இந்த 3 விஷயங்களையும் நம்மளுடைய லீடர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நாம் நம்பும் பொழுது நாம் சிறந்த ஒரு ப்ராடக்டை உருவாக்குவோம், நம்ம வந்து ஹைலி மோட்டிவேட்டடாக இருப்போம் அப்படிங்கிறாங்க. முதல் விஷயம் அட்டானமி. அது எல்லா மனிதர்களுக்குமே, குழந்தைங்கள்லேருந்து பெரிய மனுஷங்கள்லேருந்து எல்லாருக்குமே சுதந்திரத்துக்கான ஒரு தேவையும் தேடலும் இயல்பிலேயே இருக்குது. ஸோ எனக்கு இந்த வேலையில் சில சுதந்திரங்கள் இருக்குது, என்னோட ஓன் சாய்ஸஸ் நான் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் அவங்களுக்கு உருவாக்கிட்டீங்கன்னு சொன்னால்
அவங்க உற்சாகமா வேலை செய்வாங்க. அப்படின்னா ஃபுல்லா அவங்க கையில எல்லாத்தையும் நீங்க கொடுத்துட்டோமா அப்படின்னா அப்படி இல்லை. நீங்க தான் அந்த ஆர்கனைசேஷனோட லீடர். நீங்க தான் அதை வந்து டிரைவ் பண்ண போறீங்க. அவங்க உங்க பின்னாடி வரப்போறாங்க. ஆனா அவங்க வந்து உண்மையான கமிட்மெண்ட்டோட உங்க பின்னாடி வரணும் அப்படின்னு சொன்னா நீங்க அவங்கள போய் மைக்ரோ மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. இதை இப்படி பண்ணியா, அப்படி பண்ணியா, இப்படி பண்ண, அப்படி பண்ண, பின்னாடியே வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. சில பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே உட்காந்துப்பாங்க. படி, உடனே படி, புடிஞ்சுதா, சத்தமா படி, இந்த வார்த்தை படி, அந்த வார்த்தை படி, இப்படி நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த குழந்தை படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணுமா, இல்லை நீங்க சொல்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணுமா? ஸோ நீங்க கொடுக்குற அந்த ப்ரெஷர்னால ஒரு ஒரு அந்த குழந்தையால அந்த படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. இது நிறைய பேரண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த குழந்தைக்கு நீங்க கொடுக்க வேண்டியது ஒரு சுதந்திரம். அந்த குழந்தை ஒரு விஷயத்த ஒரு தடவை படிக்கலாம், இன்னொரு விஷயத்த 5 தடவை படிக்கலாம், இன்னொரு விஷயத்த வந்து அதை படிச்சு முடிச்சுட்டு இல்லையே எனக்கு ஏதோ ஒன்று புரியாத மாதிரி இருக்கே அப்படின்ட்டு உங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அல்லது ஒரு வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்க நினைக்கலாம். இந்த மாதிரி பலவேறு அவென்யூஸையும் அந்த குழந்தை யூஸ் பண்றதுக்கு நீங்க அந்த குழந்தைய எனேபிள் பண்ணும். அந்த என்வாயன்மெண்ட்டை நீங்க ஒரு கண்டியூசிவா பண்ணி வைக்கிறது தான் உங்களோட வேலையே தவிர, ஒருத்தர் எப்படி சிந்திக்கணும், எப்படி கத்துக்கணுங்கிறத நீங்க பக்கத்துலேயே உட்காந்து கத்திக்கிட்டே இருக்கிறதுனால இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது. ஸோ மேக் த என்வாயன்மெண்ட் வார்ம் அண்ட் வெல்கமிங். அண்ட் அவங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபீலிங் இருக்கணும். எனக்கு ஒரு அட்டானமி இருக்கு, எனக்கு புரியலங்கிறதுனால நான் போய் இன்னொரு புக் எடுத்து படிக்க முடியும், நான் ஒரு வீடியோவை எடுத்து பார்க்க முடியும் அப்படின்ற அந்த அட்டானமி உங்கள் வேலையிலையா இருக்கட்டும், உங்கள் குழந்தைங்க கிட்டேயா இருக்கட்டும், ஏன் உங்களுக்கே இருக்கட்டும், அந்த ஒரு சுதந்திரம் எனக்கு இருக்கு அப்படின்னு அந்த சாய்ஸஸ் இருக்குன்னு நினைக்கும் பொழுது அவங்க ஹைலி மோட்டிவேட்டடாக இருக்காங்க. ரெண்டாவது ரிலேட்டட்னஸ். ஸோ ஆர்க்கில் ஃபர்ஸ்ட் அட்டானமி, செகண்ட் ஒன் இஸ் ரிலேட்டட்னஸ். ரிலேட்டட்னஸ்னா என்னன்னா, என்னைய வந்து நான் பண்ணுற வேலையை கவனிக்கிறதுக்கு சில பேர் இருக்காங்க. இட் இஸ் நாட் கோயிங் அன்னோட்டிஸ்ட். இந்த இடத்துல என்னுடைய வேலைக்கும் எனக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு, எனக்கு ஒரு மரியாதை இருக்கு, என்னுடைய முடிவுகளுக்கு ஒரு மரியாதை இருக்கு, நான் செய்கிற ப்ராடக்ட்டுக்கு ஒரு மரியாதை இருக்கு அப்படின்னு அந்த மக்கள் நினைக்கும் பொழுது அவங்க ஹைலி மோட்டிவேட்டடாக அந்த இடத்துல ஒர்க் பண்ணுவாங்க. அது ஒர்க் பிளேஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த குழந்தையோட ஓன் படிப்பாக இருந்தாலும் சரி, என்னுடைய ப்ராடக்ட்டுக்கு என்னோட ஐடியாஸ்க்கு இங்கே ஒரு மரியாதை இருக்குது, என் வேலைக்கு ஒரு மரியாதை இருக்குன்னு நினைக்கும் பொழுது அவங்க அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை அவங்க கொடுப்பாங்க. மூணாவது விஷயம் காம்பிடன்ஸ். ஆர்க், அட்டானமி, ரிலேட்டட்னஸ் அண்ட் காம்பிடன்ஸ். அந்த காம்பிடன்ஸுங்கிறதும் மனிதர்களுக்கு இயல்பிலே இருக்கக்கூடிய ஒரு தேடல். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம நல்லா கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் திருப்பி அதையே பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு நம்மளால பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால திருப்பி உங்களை ஏபிசிடி 1ஆம் கிளாஸ் புக் எடுத்து படிச்சுட்டே இருக்க சொன்னால் உங்களால் படிக்க முடியாது. யூ ஆர் நாட் மோட்டிவேட்டட், யூ வில் நாட் பி மோட்டிவேட்டட் டு டூ தட். அது ஈஸி தானே, தெரிஞ்சது தானே, அப்புறம் ஏன் படிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அது இல்லை உங்களோட இன்னர் ட்ரைவ். உங்களோட காக்னிட்டிவ் ஃபேக்கல்ட்டிக்கு ஒரு நீட் இருக்குது, அதுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது. அதை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணும்பொழுது தான், அந்த கற்றுக்கிற ஆர்வத்தை தூண்டும் பொழுது தான் அது அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ ஒரேடியாக ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ஒரு வேலையை எனக்கு கொடுத்தாலும் என்னால் பண்ண முடியாது, நான் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவேன். ஒரு 1ஆம் கிளாஸ் குழந்தை பண்ண வேண்டிய வேலையை எனக்கு கொடுத்தாலும் பண்ண முடியாது. அப்போ ஒவ்வொருத்தருக்குமான அவங்களுடைய ஆப்டிமல் லெவல் ஆஃப் காம்பிடன்சி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு ப்ராப்பர் லெவல் ஆஃப் சேலஞ்சை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு சேலஞ்சும் அவங்க சால்வ் பண்ண அவங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஸோ அந்த தன்னம்பிக்கை அவங்களுக்கு அதிகரிச்சுட்டே போகும் பொழுது அந்த இடத்துல அவங்க ரொம்ப மோட்டிவேட்டடாகவும் கமிட்டடாகவும் இருப்பாங்க. ஸோ இந்த மூணையும் நீங்கள் கண்டுபிடிச்சி உங்களோட டீமில் இருக்கிறவங்களுக்கு, உங்களோட குழந்தைங்களுக்கு, உங்களுக்கேமோ நீங்கள் கொடுத்துக்கும் பொழுது தான் நீங்கள் ஒரு சிறந்த லீடராக, மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய லீடராக இருக்க முடியும். அப்போ தான் அவங்க மோட்டிவேட்டடாக கமிட்டடாக உங்கள் பின்னாடி உங்கள் கூட வருவாங்க. ஸோ இந்த ஆர்க்கை வந்து நாம் கரெக்டாக நம்மளோட டீமுக்கு கொடுக்கணும்னா நாம் 3 விதமான ஒரு விஷயங்களை பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறாரு ஆத்தர். முதல் விஷயம் மைண்ட்ஃபுல்னஸ். அதாவது உணர்ச்சி வசப்படாம காமா நான் ஜட்ஜ்மெண்டலா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை பற்றின ஒரு அவேர்னஸோட, அவங்களுடைய உணர்வு நிலைகளை பற்றின ஒரு விழிப்புணர்வோட, நம்மளோட உணர்வு நிலைகளை பற்றின ஒரு விழிப்புணர்வோடையும் இருக்கிறத நாம் பயிற்சி பண்ணணும்.
ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, இதுக்காக நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். உணர்வுகளை எப்படி கண்டறியறது, நம்மளோட உணர்வுகள், அடுத்தவங்களோட உணர்வுகள், அவங்களோட பர்சனாலிட்டிஸ் பற்றிலாம் எப்படி நம்ம அவேர்னஸை வளர்த்துக்கிறது. எகெயின் இட் இஸ் அ ஒர்க் இன் ப்ராக்ரஸ். எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சி முடிச்சிட்டேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. இட்ஸ் அ ஒர்க் இன் ப்ராக்ரஸ். அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம். யூ கேன் ட்ரை ஆல் தட். ஸோ அந்த மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சி, அதாவது எப்பொழுதுமே ஒரு மைண்ட்ஃபுல்லான ஸ்டேட்டில் ஒரு அவேர்னஸோடு நாம் இருக்கணும். நாம் அதுக்கான பயிற்சி பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான கரெக்டான அட்டானமியை, அவங்களுக்கான கரெக்டான ரிலேட்டட்னஸை, அவங்களுக்கான ஒரு கரெக்டான அந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டை நம்மளால் கொடுக்க முடியும். அவங்கள பற்றின ஒரு அவேர்னஸ் நம்மளுக்கு இல்லைன்னா அவங்களுக்கான ஒரு தலைவராக இருக்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். ஸோ நம்ம ஒரு சிறந்த தலைவராக இருக்கணும்னா அந்த மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸை நம்ம பண்ணி தான் ஆகணும். தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டு இருப்பாங்க சிறந்த தலைவர்கள் எல்லாரும். ரெண்டாவது வேல்யூஸ், MVP அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டாவது விஷயம் வேல்யூஸ். அவங்களோட வேல்யூ என்ன, நம்மளோட வேல்யூ என்ன, இந்த ஆர்கனைசேஷனோட வேல்யூ என்ன, இந்த ஆர்கனைசேஷனோட பர்பஸ் என்ன, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மூணாவது பர்பஸ். ஸோ அந்த பர்சனோட லைஃப் பர்பஸ் என்ன, நம்மளோட ஆர்கனைசேஷனோட லைஃப் பர்பஸ் என்ன, இது எப்படி அலைன் ஆகுது அப்படிங்கிறத பற்றின ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். ஸோ அவங்களோட வேல்யூஸ்க்கும் அவங்களோட பர்பஸுக்கும் எகெயின்ஸ்டான ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி தூண்டிங்கன்னா அவங்க டிஸ்இன்ட்ரெஸ்டடாக தான் செய்வாங்க. அவங்க கடனேன்னு தான் செய்வாங்க. இல்லைன்னா நீங்கள் கொடுக்குற பரிசுக்காகவோ அல்லது நீங்கள் கொடுக்குற பனிஷ்மெண்ட்டுக்காகவோ பயந்து செய்வாங்க. ஆனால் அவங்களோட ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியலோடு செய்ய மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களோட வேல்யூங்கிறது அவங்களோட குடும்பமாக இருக்கலாம். அவங்களோட வேல்யூங்கிறது ஆர்கனைசேஷனில் ஒரு ஆனஸ்டி இருக்கணுங்கிறதா இருக்கலாம். அவங்களோட வேல்யூங்கிறது ஒரு பீப்புள் ஃப்ரெண்ட்லியாக இந்த ஆர்கனைசேஷன் இருக்கணுங்கிறதா இருக்கலாம். நீங்கள் அது எதையுமே தெரிஞ்சுக்காம, எதையுமே கன்சிடர் பண்ணாமல் வெறும் பணம் தான் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா அவங்க கடனேன்னு தான் வேலை செய்வாங்க. அவங்களோட ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியலை கொடுக்க மாட்டாங்க. ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் நாம் பயிற்சி பண்ணணும். வேல்யூஸ் பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட வேல்யூஸ் என்ன, அவங்களோட வேல்யூஸ் என்னன்னா, பர்பஸ் பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட ஆர்கனைசேஷனுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கணும். அது போக அந்த இண்டிவிஜுவலுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும். அந்த பர்பஸை நம்மளோட ஆர்கனைசேஷனோட பர்பஸோட எப்படி அலைன் பண்ணி, எப்படி கோத்து அழகாக எடுத்துன்னு வந்து அந்த இண்டிவிஜுவலை வந்து ஃபுல்லாக ஷைன் பண்ண வச்சு, அந்த இண்டிவிஜுவலுடைய பொட்டென்ஷியலை யூஸ் பண்ணி இந்த ஆர்கனைசேஷனையும் எப்படி ஷைன் பண்ண வைக்கிறதுன்னு தெரிஞ்சு செய்கிறவங்க தான் லீடர். ஸோ இதுக்கு ஒரு அழகான கேஸ் ஒன்று ஆத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கேசின்னு ஒரு லேடி, அவங்க வந்து ஒரு சேல்ஸ் ஜாபில் இருக்கிறவங்க. அவங்க சூப்பராக வேலை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வருஷம் வந்து அழகாக வேலை செஞ்சவங்க அத்தனை பேருக்கும் அந்த மேனேஜர் வந்து நம்ம ஏதாவது ஒரு பரிசு கொடுத்து இவங்களை மோட்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி, நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பரிசுங்கிறது ஒரு லோ லெவல் மோட்டிவேஷன். ஆனால் அவருக்கு அப்போ தெரியல. அவர் வந்து ஒரு எல்லாருக்கும் வந்து 1 வீக் ஸ்பா நீங்கள் எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்களாம் பே பண்ணிட்டோம், நீங்கள் போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பரிசு கொடுத்துருக்காங்க. இப்போ கேசிக்கு வந்து அது ஒரு பரிசு மாதிரி தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது பனிஷ்மெண்ட் மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்களோட வேல்யூ வேறு. அவங்களோட வேல்யூ இஸ் ஹர் ஃபேமிலி. அவங்களுக்கு 2 சின்ன குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லை, ஷீ இஸ் அ சிங்கிள் பேரண்ட். அவங்களுக்கு வயசான அப்பா அம்மா இருக்காங்க. ஸோ அவங்கள போய் நீ ஒரு வாரம் வந்து ஸ்பாவில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு பரிசு கொடுத்தா அவங்களுக்கு அது பரிசே இல்லை. எப்படி இந்த குழந்தைய விட்டுட்டு, வயசான அப்பா அம்மாவை விட்டுட்டு அவங்க 1 வீக் போவாங்க? ஸோ கேசிக்கு இது ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுது. பட் கேசி வந்து, ஏன்னா இதை கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது இல்லையா? கம்ப்ளைண்ட் பண்ண மற்றவங்க வந்து என்னது உனக்கு ஸ்பா கொடுக்குறாங்க, அதுலேயும் நீ குத்தம் கண்டுபிடிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது ஒரு கில்ட்டை கொடுக்குது அவங்களுக்கு. ஸோ எதை வந்து இவர் இந்த மோட்டிவேஷன் நினச்சி கொடுத்தாரோ அந்த மோட்டிவேஷன் கேசிக்கு மோட்டிவேஷனாகவே இல்லை. இந்த எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் அவங்களுக்கு அலைன் ஆகலை. ஸோ தென் கேசி வந்து அந்த மேனேஜர்கிட்ட ஒரு மீட்டிங் செட்டப் பண்ணி பேசுகிறாங்க. எனக்கு இது வந்து பண்ண முடியாது, எனக்கு ஏன் இது கொடுத்துருக்கீங்க, எனக்கு இது ஆக்சுவலி மோர் ஆஃப் எனக்கு இது பேசுகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் எனக்கு இது வந்து எனக்கான பரிசு இது இல்லை, என்னோட வேல்யூஸோட இது அலைன் ஆகலை அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த மேனேஜர் புரிஞ்சுக்கிறாரு கேசிக்கான ஆக்சுவல் பரிசு என்னன்னா, அவங்க குழந்தைங்களையும் பேரண்ட்ஸையும் கூட்டிக்கிட்டு அவங்க ஒரு இடத்துக்கு போகிற மாதிரியான ஒரு இடத்த அவங்களுக்கு பரிசாக கொடுத்தாதான், ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பரிசாக கொடுத்தாதான் அவங்களுக்கு அது மோட்டிவேட்டிங்காக இருக்கும்.
ஸோ கேசி சொல்கிறாங்க, இது என்னால் பண்ண முடியாது நம்பர் 1. நம்பர் 2, நான் இந்த வேலையை எனக்கு பிடிச்சதுனால தான் இதை நல்லா பண்ணுறேனே ஒழிய நீங்கள் இந்த மாதிரி என்னை ஸ்பாக் அனுப்புவீங்கிறதுக்காக இல்லை அப்படின்னு. ஸோ 2 விஷயம் அந்த மேனேஜர் பண்ண தவறிட்டார். ஒன்று, அவங்களுக்கு ஒரு உள்ளார்ந்த ஆர்வம் அந்த வேலை மேலே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அதை வெர்பலாக அப்ரிஷியேட் பண்ண தவறிட்டார். 2வது, அவங்களோட வேல்யூஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற பரிசை கொடுக்க தவறிட்டார். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இதை நீங்கள் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் ஒருத்தருக்கு வந்து ஒரு பரிசு கொடுக்கும்போது, ஒருத்தரை மோட்டிவேட் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்களோட வேல்யூஸோடு அது அலைன் ஆகிருக்கணும். ஸோ இப்போ என்னெல்லாம் செய்யணும்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறவங்கள நல்ல மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் உங்கள் ஒரு வார்த்தை கொடுத்தீங்கன்னா அந்த வார்த்தையிலேருந்து தவறக்கூடாது. நீங்கள் ஒரு நம்பிக்கைக்குரிய ஆள், நீங்கள் நம்பகமானவர், யூ ஆர் எ பர்சன் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்களுடைய குழுவினருக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் ஏற்படுத்தும் பொழுது தான் உங்களால் அவங்கள சிறப்பாக மோட்டிவேட் பண்ண முடியும். அப்போ தான் அவங்க நீங்கள் கொடுக்குற அடுத்த விஷயத்துக்கு மரியாதை கொடுத்து அதை நல்லபடியாக பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க. இது ஒரு மார்ஷ்மெலோ எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ஃபேமஸ் எக்ஸ்பெரிமெண்ட் தான். நம்ம அது ஒரு சும்மா லட்டுன்னு வச்சுக்கலாமே. அதாவது என்னென்னா, குழந்தைங்க ஒரு கிண்டர் கார்டன் லெவல் குழந்தைங்களுக்கு மேலே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த குழந்தைங்க கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு ஒரு லட்டு தருவோம், இந்த லட்டு நீங்கள் உடனே சாப்பிட்டுட்டிங்கன்னா சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்டுக்கலாம், ஆனால் நீங்கள் 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னொரு லட்டு கிடைக்கும். ஸோ 2 லட்டு கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. அந்த குழந்தை வந்து வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை எப்படி பிஹேவ் பண்ணுது, எப்படி அதை அந்த உடனே சாப்பிட்ணுங்கிற ஆசையை எப்படி மேனேஜ் பண்ணுது, தன்னை எப்படி செல்ஃப் ரெகுலேட் பண்ணிக்குது அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது சில குழந்தைங்க அந்த லட்டு உடனே எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. சில குழந்தைங்க 2வது லட்டு கிடைக்கணும் அதுக்காக வெயிட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க. சில பேர் வந்து அந்த லட்டை தாண்டி திரும்பிக்கிறாங்க, சில பேர் வேறு ஏதோ பண்ண நினைக்கிறாங்க, சில பேர் அந்த இடத்துலேருந்து ஏந்து போடுறாங்க, சில பேர் அந்த லட்டை பார்த்துட்டு எப்படி சாப்பிடாம இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி 15 மினிட்ஸ் கழித்து இந்த செகண்ட் லட்டை வாங்கிடுறாங்க. ஸோ ஒரு 15-16 வருஷம் கழித்து இந்த குழந்தைங்களோட வாழ்க்கையை அந்த ரிசர்ச்சர்ஸ் வந்து ட்ராக் பண்ணுறாங்க. ஸோ இந்த லட்டை உடனே எடுத்து சாப்பிட்ட குழந்தைங்க 15 நிமிஷம் வெயிட் பண்ணி, டிலேட் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இமீடியட் கிராட்டிஃபிகேஷன் வர்சஸ் டிலேட் கிராட்டிஃபிகேஷன். வெயிட் பண்ணி 2 லட்டை பரிசாக பெற்ற குழந்தைகள் இவங்களோட வாழ்க்கையை ட்ராக் பண்ணும்போது பார்த்தா, அந்த வெயிட் பண்ணி சாப்பிட்ட அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை இன் ஜென்ரல் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்க ஹையர் கிளாஸஸில் நிறையா மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அவங்க நண்பர்களோட எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க வாழ்க்கை கடன் இல்லாமல் போகுது, வரவுக்கும் செலவுக்கும் கணக்கு பார்த்து வாழக்கூடிய அந்த விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, உணவை பேணக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ உள்ளார்ந்த இயற்கையாகவே இந்த டிலேட் கிராட்டிஃபிகேஷன் இருக்கக்கூடிய குழந்தைகள் தே ஆர் மோட்டிவேட்டட் ஃபார் ஒரு ஒரு ஹாப்பி சக்ஸஸ்ஃபுல் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்னன்னா, இந்த குழந்தைகளுக்கு இருக்கிற இந்த செல்ஃப் ரெகுலேஷன் அவங்களுக்கு இயற்கையிலே இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆனால் இந்த இயற்கையே இருக்கக்கூடிய தன்மை இந்த குழந்தைகள் நேச்சுரலாகவே அவங்க மோட்டிவேட்டட் பீப்புள். இப்போ அந்த மோட்டிவேஷனை கெடுத்துடாம நாம் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னா, ஃபஸ்ட் டைம் ஒரு டீச்சர் வந்து சொல்கிறாங்க, நான் எல்லாருக்கும் உங்களுக்கு ஆர்ட் சப்ளைஸ் எல்லாம் கொடுக்க போகிறேன், நீங்கள் எடுத்துக்கிறதா இப்போயே எடுத்துக்கலாம், அல்லது 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு புது ஆர்ட் சப்ளைஸ் தருவேன். ஸோ இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாதி உடஞ்சிருக்கு, அந்த கலர் பென்சில்லாம் உடஞ்சிருக்கு, கூர் போயிருக்கு, சின்னதாக இருக்குது, ஒழுங்காகவே இல்லை, அந்த பேப்பர்லாம் ஒரு மாதிரி கிழிஞ்சிருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் எடுத்துக்கிறனா எடுத்துக்கலாம், இட்ஸ் அப் டு யூ அப்படின்னு சில குழந்தைங்க உடனே எடுத்துட்டுறாங்க. சில குழந்தைங்க நான் 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி அந்த நல்ல பொருட்கள் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. பட் 15 மினிட்ஸ் கழிச்சு அந்த டீச்சர் வந்துட்டு, இந்த பொருட்கள் சாரி என்னால் இப்போ நல்ல பொருள் கொடுக்க முடியல, திருப்பியும் என்கிட்ட டேமேஜ் பொருள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் டேமேஜ் பொருளை கொடுக்குறாங்க. இப்போ இந்த குழந்தைங்களுக்கு அந்த டீச்சர் வந்து நம்பகத்தன்மையை இழந்துடுறாங்க. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான், ஆனால் அந்த டீச்சர் வந்து இந்த குழந்தைகளுடைய நம்பிக்கையை இழந்துடுறாங்க. நான் 15 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல் அந்த குழந்தைங்களுக்கு ஏற்படுது. ஸோ இந்த குழந்தைங்க மேலே திருப்பியும் நீங்கள் அந்த மார்ஷ்மெலோ அந்த லட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும் பொழுது இந்த குழந்தைங்களில் நிறையா பேர்
15 நிமிஷம் வெயிட் பண்ணலை. ஏன்னா the leader was not a person of their words. உங்க மேல அவங்களுக்கான நம்பிக்கை குறையும் பொழுது அவங்கள மோட்டிவேட் பண்ண உங்களால முடியாது. அந்த மோட்டிவேட் பண்ணக்கூடிய சக்தியையும் நீங்க இழக்கிறீங்க. ஸோ எப்பொழுதுமே நீங்க ஒரு பர்சன் ஆஃப் உங்களோட வார்த்தைக்கு நீங்க உண்மையா இருக்கும் பொழுது தான் அவங்கள உங்களால சிறப்பா மோட்டிவேட் பண்ண முடியும். அடுத்தது ஆத்தர் சொல்ற விஷயம், நீங்க ஒருத்தரை மோட்டிவேட் பண்றதுக்காக அவங்க கிட்ட பேச போகும் பொழுது தவிர்க்க வேண்டிய 3 விஷயம். 1, எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் ஏற்கனவே தெரியும், நான் இதெல்லாம் ஏற்கனவே ஹேண்டில் பண்ணிட்டேன், நான் உனக்கு சொல்யூஷன் தந்துடுறேன், அதை மட்டும் நீ செஞ்சுட்டு வந்துட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி பேசாதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் they are losing their autonomy there. அவங்களுக்கான சுதந்திரத்தை நீங்க பறிச்சிடுறீங்க நீங்க சொல்யூஷன் கொடுக்கறதன் மூலமாக. ஸோ ஆனால் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கண்ணு முன்னாடி தெரியுதே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சொல்யூஷனை அவங்களாவே யோசிச்சு சொல்கிற மாதிரியாக நீங்கள் அந்த கேள்விகளை மாற்றி வைக்கணும். அவங்கள அந்த சொல்யூஷனை நோக்கி நீங்கள் கூட்டிகிட்டு போகணுமே ஒழிய இதுதான் சொல்யூஷன், இதை போய் பண்ணு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க உங்கள் கூட வேலை செய்கிறதுக்கான கமிட்மெண்ட்டை மோட்டிவேஷனை இழந்துருவாங்க. 2வது, டோன்ட் இம்போஸ் யுவர் வேல்யூஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் வேல்யூ ஒன்றா இருக்கும், அவங்க வேல்யூ ஒன்றா இருக்கும். உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃபிட்னஸ் தான் உங்களோட வேல்யூவாக இருக்கலாம், ஃபேமிலி தான் அவங்களோட வேல்யூவாக இருக்கலாம். ஸோ அவங்கக்கிட்ட போய் ஃபேமிலிக்காக ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறேன்னு கேட்காதீங்க. அல்லது இது வைசி வெர்சாவாக இருக்கலாம். உங்களுக்கு ஃபேமிலி முக்கியமாக இருக்கலாம், அவங்களுக்கு பர்சனல் ஹெல்த்து, பர்சனல் ஃபினான்சஸ் முக்கியமாக இருக்கலாம், அல்லது ஆனஸ்டி முக்கியமாக இருக்கலாம். இந்த வேல்யூஸ், த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் தட் ஐம் ஷோயிங் யூ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாறுபடும். ஸோ உங்கள் வேல்யூஸை தான் எல்லாரும் எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. 3வது விஷயம், நீங்கள் ஒரு விஷயத்தை போய் சொன்ன உடனே அவங்க எடுத்துக்கிட்டு மாறிடுவாங்கன்னு நினைக்காதீங்க. ஷிஃப்ட் அப்படி நடக்காது. இட் டேக்ஸ் டைம். அவங்க மனசுக்குள்ளே அதை உள் வாங்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க மாறுவாங்க. ஸோ அதுக்கான நேரமும் பொறுமையும் ஒரு தலைவருக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ ஒரு தலைவர் எதை ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ இல்லையோ பொறுமையை ப்ராக்டிஸ் பண்ண நம்ம கற்றுக்கணும். ஸோ அதே மாதிரி அவங்களோட பர்சனாலிட்டிஸ் என்ன, அவங்களோட வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் அதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். viacharacter.com இருக்கிற அந்த சர்வேவை நீங்கள் எடுத்துக்கிட்டால் உங்களோட வேல்யூஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அவங்களோடதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எங்கே அந்த அலைன்மெண்ட் இருக்குன்னு பார்த்து நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். அந்த பர்சனாலிட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், சரவுண்டட் பை இடியட்ஸ்னு. ஸோ தேட் வில் ஹெல்ப் யூ. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. எல்லாரையும் எல்லா விஷயத்துக்கும் மோட்டிவேட் பண்ணிட முடியாது. சம்டைம்ஸ் இட் இஸ் நாட் தயர் கப் ஆஃப் டீ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னை மோட்டிவேட் பண்ணி எப்படியாவது என்னோட பேரண்ட்ஸ் என்னை ஒரு என்ஜினியர் ஆக்கிடணும், இல்லை ஒரு பாடகை ஆக்கிடணும், இல்லை ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனை ஆக்கிடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க என்ன பரிசு கொடுத்தாலும், எவ்வளோ திட்டினாலும், அடித்தாலும், அசிங்கப்படுத்தினாலும், கில்ட் கேம் ப்ளே பண்ணாலும் என்னால் அது முடியாது. இட் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. இட்ஸ் நாட் வாட் ஐ எம் பார்ன் ஃபார். ஸோ அது நீங்கள் ஓரளவுக்கு மோட்டிவேட் பண்ணலாம், ஆனால் அவங்க அதில் டிஸ்இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னா விட்டுடுங்க. லெட் இட் கோ. அவங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எதுவோ அவங்க அது பண்ணுறதுக்கும் அந்த கோலை அவங்க அட்டைன் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்களுடைய பாசிட்டிவ் என்னதோ அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு பெட்டரான ஒரு யூஸ்ஃபுல்லான பர்சனாக அவங்கள மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிங்க. ஸோ இது தவிர இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது. திஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் புக். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த புக்கை எடுத்து ஒரு தடவை படித்து பாருங்கள். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நான் புக்கை சம்மரைஸ் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. எனக்கு என்ன புரிஞ்சுது, நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. See you in the next video.